பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல புதிய இந்த மார்ச் மாதத்தில் முதலாம் நாளிலே இந்த காணொளி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை நம்ம வசனத்து வழியாய் கேட்போம். 27ஆம் சங்கீதத்தில் 14வது வசனம் இப்படியாய் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தமாக கொடுக்கிறார். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திரு அப்படின்னு சொல்லி. எத்தனையோ காரியங்களுக்காக நீங்கள் எதிர்பார்த்து செபித்து கொண்டிருக்கலாம். எத்தனையோ காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வர தாமதமாகி கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை காத்திரு. அப்போ காத்திரு அப்படின்னு சொன்னாக்கா, தேவன் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆபிரகாமை அழைத்து 25 வருஷம் கழித்து தான் ஈசாக்கை ஆபிரகாம் பெற்றுக்கொள்ளுகிறார். 25 வருஷம் காத்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். காத்திருந்த போதும் தேவ சமூகத்தில் அவர் என்ன செஞ்சார்னாக்கா, ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை சொல்லி அதை விசுவாசித்து கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கூட அதை பிடித்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்துவம் நிறைவேற நீங்கள் என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருக்கும் பொழுது உங்கள் இருதயத்தை என்ன செய்வார்னா ஸ்திரப்படுத்துவார். எங்கே காத்திருக்கணும்? 5ஆம் சங்கீதத்தில் தாவீது இப்படியாய் சொல்லுகிறார். எப்படி அப்படின்னாக்கா, 3வது வசனம் என்ன சொல்லி எழுதப்பட்டிருக்கு? கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அப்போ தேவ சமூகத்தில் காலையிலே வந்து என்ன செய்யணும்? ஆயத்தமாகி அவர் பாதத்தில் நாம் என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருக்கும் பொழுது தேவன் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். தாவீத சவுல் ராஜாவாக இருக்கும் பொழுதே கர்த்தர் என்ன பண்ணிட்டார்னாக்கா, ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டார். ஒரு ராஜா இருக்கும் பொழுதே இன்னொரு ராஜா. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இந்த ராஜாவாக அபிஷேகம் பண்ண பிறகு உடனே சிங்காசனத்தில் ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்திடலை. ஒரு சில காலகட்டம், ஒரு சில வருடங்கள் உருண்டு ஓடியது. அவர் மலையிலையும் காடுகள்லையும் பதுங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலை. எப்போ சவுல் நம்மளை சாகடிப்பான்னு தெரியாமல் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்த நாட்கள். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் என்னை உயர்த்துவார், தேவனாகிய கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சிருந்தார்? உபத்திரவங்கள், போராட்டங்கள், அந்த சூழ்நிலையிலையும் கர்த்தருக்காக அவர் காத்திருந்தார். ஒரு நாள் வந்துச்சு, தேவன் தாவீதை சிங்காசனத்தில் வைக்கக்கூடிய நேரம் வரும் பொழுது சவுல் குடும்பம் எல்லாத்தையும் சுத்தமாக அறுப்புண்டு போக செய்து தாவீதை ராஜாவாக அரண்மனையில் உட்கார வைத்து அவரை மேன்மைப்படுத்தினதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க, உங்களையும் ஆண்டவர் ஒரு சில வாக்கு தத்தங்களை கொடுத்து ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கலாம், ஊழியத்தை கொடுத்திருக்கலாம், சில பொறுப்புகளை கொடுத்திருக்கலாம், வேலை ஸ்தலங்களில் உங்களுக்கு சில பொறுப்புகளை கொடுத்து உயர்த்தி வைத்திருக்கலாம், இல்லை உயர்த்துவதாக வாக்கு தத்தம் பண்ணியிருக்கலாம். அப்போ அது நிறைவேறுகிற வரைக்கும் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு நிச்சயமாகவே அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால தான் இங்கே இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுறாரு, கர்த்தருக்கு என்ன செய்? காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அன்னாளுக்கு பிள்ளை இல்லை, ஆனாலும் ஒவ்வொரு வருடமும் ஆலயத்துக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு போவான். பாருங்கள், அந்த நாட்களில் ஆண்டவர் பாதத்தில் இருதயத்தை ஊற்றி செபிக்கிறான். நேரம் போனதே தெரியல. ஜெபிக்கிறா, அழுவுறா, அழுது கொண்டே இருந்து கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கிறா, பொருத்தனை பண்ணுறா. ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் அதை உமக்கே நான் செலுத்திடுவேன், மலடிங்கிற பட்டம் எனக்கு நீங்கினா போதும்னு சொல்லி
அவ பாரத்தோடு கூட அழுது செபிக்கிற. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை ஊழியக்காரன் மூலமா வந்துச்சு. நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துல கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை வந்ததும் அவ இருதயம் என்ன செஞ்சிருக்கும்? சந்தோஷப்பட்டு களி கூறியிருக்கும், ஸ்திரப்பட்டு இருக்கும். அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவார். பாருங்க, அதுக்கு பிறகு அவள் துக்கமுகமாகவே இருக்கலையாம், துக்கமுகமாகவே இருக்கல அப்படிதான் வசனம் சொல்லு. அப்ப இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்துல நீங்க வசனம் பாருங்க, தாவீது சொல்றார், காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவி. எத்தனை பேர் காலையில எழுந்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறோம்? 7 மணி வரைக்கும் எழுத்து போத்திக்கிட்டு தூங்குறவங்களுக்கு தேவன் எந்த நன்மையும் செய்ய முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். 7 மணி வரைக்கும் 8 மணி வரைக்கும் எழுத்து போத்திக்கிட்டு தூங்குறவர்களுக்கு தேவன் இரக்கம் செய்ய முடியாது. எனக்கு காலையில ஏசாயா சொல்றாரு, கர்த்தரை, அதாவது கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்துல அவரை தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கையில அவர் நோக்கி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம்னா என்னது? என்ன சமயம்? அதான் காலையில் தேவ சமூகத்தில் நீங்கள் காலையிலே எழுந்து ஆண்டவர் பாதத்தில் நீங்கள் அமரும் பொழுது நிச்சயமாய் தேவன் என்ன செய்வார்னா உங்களுக்கு இரக்கம் செய்வார். அது 55ஆம் அதிகாரம் ஏசாயா 6வது வசனம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டு. அவனை ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணும். எங்க? தேவனுடைய சமூகத்தில். அதிகாலையில் எழுந்து நீங்கள் செபிக்கும் பொழுது, தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, அதுதான் காத்திருக்கிற இடம். அப்போ நிச்சயமாய் ஆண்டவர் என்ன செய்வார்னாக்கா உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவர் சமீபமாக இருக்கையில். எப்போ அவர் சமீபமாக இருப்பார்? மோசே சொல்றாரு, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது அப்படி சொல்லி மோசே சொல்றார். உபாகமம் 4:7 நினைக்கிறேன். அப்ப நீ கர்த்தருடைய பிள்ளைங்க அவர் சமீபமா எப்ப இருப்பார்னா, நீங்க தேவ சமூகத்துல முழங்கால் படியிடும் பொழுது, கர்த்தருடைய பாதத்தில் அமரும் பொழுது அவர் உங்களுக்கு சமீபமா வந்துருவார். அப்ப ஆண்டவர் சமூகத்துல நீங்க காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அப்ப நீ கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா, அவர் சமூகத்துல காத்திருக்க வேண்டும். காத்திருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகத்துல 37ஆம் சங்கீதத்துல ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. என்ன வசனம் சொல்லுது? அவங்க காத்திருக்கும் பொழுது என்ன நடக்கும்? 11வது வசனம். சாந்த குணமுள்ளவர்கள், 9வது வசனம், பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் பூமியை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். பூமினாக்கா பூமியில தேவன் கொடுக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப காத்திருக்கும் பொழுதுதான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது மேல வானத்திலும் கீழே பூமியிலும் உள்ள சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்துதான் நமக்கு என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். அப்ப அந்த ஆசீர்வாதம் எப்ப அப்படின்னாக்கா, தேவ சமூகத்துல நம்ம காத்திருக்கும் பொழுது, ஆண்டவருடைய பாதத்துல நீங்க விழித்திருக்கும் பொழுது, அவர் சமீபமா இருக்கும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நீங்க காத்திருக்குன்னு சொன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு பூமியில பயிரை தெளிச்சோம்னாக்கா அது ஒரு சில நாட்கள், ஒரு சில மாதங்கள் கழிச்சு தான் அதனுடைய பலனை எடுக்க முடியும். அது வரைக்கும் விவசாயி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா காத்திருக்கிறாங்க. நல்ல ஒரு அறுவடையை பார்க்கணும்னா காத்திருக்கிறாங்க. அதே போல தேவனிடத்திலிருந்து நீங்க நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அடுத்ததாக சொல்லி ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்ப இன்னைக்கு எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பாதத்துல நீங்க என்ன செய்யணும்? அமர வேண்டும். புது பலன்னாக்கா தேவன் நமக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவருடைய பலன். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலனை நீங்க தரித்து கொள்ளும்படிக்கு கர்த்தருடைய பாதத்துல உட்காரணும். இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு முன்னே சீஷர்களை பார்த்து சொல்றார், உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் வரைக்கும், அதாவது யோவேல் தீர்க்கதரிசினால சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் நீங்க எருசலேமில் என்ன செய்யுங்க? காத்திருங்க அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர்
நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார் சீசர்கள். அப்போ அவங்க ஒரு இடத்துல ஒரு மனதோடு கூட கூடி ஜெபம் பண்ணி அந்த மேல் வீட்டு அறையில் காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அதை பெற்றுக்கொண்டார்கள். அதுக்கு பிறகுதான் புதிய ஏற்பாட்டு சபையில் பார்த்தீங்கன்னாக்கா சீசர்கள் மூலமாக கர்த்தர் பயங்கரமாக மகிமைப்படுகிறார். பெரிய பெரிய அற்புத அடையாளங்கள்லாம் நடக்குது. மரித்தோர் எழும்புறாங்க, சப்பானிகள் எழுந்து நடக்கிறாங்க, பலவிதமான அற்புதங்கள் நடக்குது. அப்போ இன்னைக்கு புது பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானுடைய பலனை நீங்கள் ஆண்டவர் பாதத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். 38 வருடம் பெதஸ்தா குளத்த கரையில் அவன் படுத்து நான் இன்னைக்கு கலங்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இவனால் போய் என்ன செய்ய முடியல, ஒன்றும் பண்ண முடியல. யோவான் சுவிசேஷம் 5:3 எப்போதாவது கலங்குன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தான். ஆனால் 38 வருஷமும் கலங்கி இருக்கும். ஆனால் இவனால் போய் இறங்கி சுகமாக முடியல. ஆனால் இவன் காத்திருந்ததை பார்த்து கர்த்தரே வந்துட்டார் அவனை சுகமாக்கி அவனை பலப்படுத்த. எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் ஒரு சில காரியங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சிருக்கலாம், காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் காத்திருக்கிற காரியங்களை அப்படியே விட்டுட்டு பார்க்காம போகிறதுக்கு அவர் மனுஷன் கிடையாது. தேவனாகிய கர்த்தர் உங்களை என்ன செய்வார்னாக்கா பலப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களோ அதை நிச்சயமாக தருவார். காத்து 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 வருடங்கள் ஓடி போகுது, நாட்கள் போகுது, மாதங்கள் கழியுதுன்னு சொல்லி நீங்களா ஒரு ஸ்டெப் எடுத்து, நீங்களா ஒரு முடிவை எடுத்து நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதில் எந்த ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை நீங்கள் என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. அதே நேரத்தில் கர்த்தர் கொடுப்பாரானால் நிச்சயமாய் தேவன் அதை என்ன செய்வார்னாக்கா பூரணமான ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை உயர்த்துவார். ஆகையினால எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த காரியத்திற்காக எதிர்பார்த்துருக்கிறீங்களோ அதற்கு நீங்கள் என்ன செய்யுங்க, காத்திருங்க. நிச்சயமாக காத்திருக்கிறவர்கள், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள், ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், நீ கர்த்தருக்கு காத்திருந்து என்ன செய்ய, திடமனதாயிரு. நீ கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நீ இருதயம் ஸ்திரப்படும். நீ திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு, வேற எதையும் செஞ்சிடாதீங்க. நீங்கள் அவசரப்பட்டு ஒரு சில காரியங்களை செய்யும் பொழுது அதில் தோல்வியை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. அதனால எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் இந்த மாதத்தில் நீங்கள் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே நீங்கள் செய்கிற வரைக்கும் நாங்கள் காத்திருக்கிறோம், அற்புதம் செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி செபிங்க. உங்கள் ஆண்டவர் இந்த வருஷத்தில் காத்திருக்கிறதுக்குரிய பலனை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். செபிக்கலாமா? உங்களுக்காக நான் செபிக்கிறேன். அன்புள்ள பரலோக தகப்பனே, உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ளாய் வருகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் நீங்கள் எங்களோடு கூட பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, கர்த்தருக்கு ஆண்டவரே காத்திரு, இந்த இருதயம் ஸ்திரப்படும். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது திடப்படுவாய். கர்த்தருக்கே காத்திருன்னு சொல்லி பேசுனீங்கப்பா. இந்த நாட்களில் ஆண்டவரே எங்கள் இருதயம் ஸ்திரப்படும்படிக்கு, உம்முடைய பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயம் ஸ்திரப்படும்படிக்கு ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த காரியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவர், எதற்காய் காத்து கொண்டிருக்கிறார்களோ, ஆபிரகாமுக்கு அற்புதம் செய்தவர், அன்னாளுக்கு அற்புதம் செய்தவர், ஆண்டவர் 38 வருட படுக்கையில் இருந்தவனுக்கு அற்புதம் செய்தவர், ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் நீங்கள் அற்புதம் செய்ய போதுமானவராக இருக்கிறீங்கப்பா. நீங்கள் பலப்படுத்துங்க, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அற்புதம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் உங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.